அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிகப்பெரிய பழமையான பில்டிங்கெல்லாம் இங்கேருந்து வந்த சீமெந்து வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து சேமித்து வைக்கக்கூடிய இடம்ன்றா நான் நினைக்கிறேன். பெரிய பில்டிங் ஓட்டுறாங்க. இவ்வளோ காய்ஸ் பள்ளம் மாதிரி, அதாவது நான் நினைக்கிறேன் பக்கத்தில் பெரிய சீமெந்து ஃபேக்ட்ரி இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க கேகே சீமெந்து ஃபேக்ட்ரி என்று. 30 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல நிறைய குடியேற்றங்கள் இருந்ததாகவும் உள்நாட்டு போரின் பிறகு அவங்கெல்லாம் வந்து வேறு வேறு இடங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்து போனதாகவும் கதைகளும் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த இடத்த வந்து இராணுவம் வந்து தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கிருதா யுகத்தில் கட்டப்பட்ட கோயிலை பார்த்ததுக்கு பிறகு அதுக்கு அடுத்ததாக கேகேஸுக்கு நாங்கள் போக நினச்சோம். அதுதான் காங்கேசந்துறை. அங்கே என்னென்னலாம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பெரிய பில்டிங் ஓட்டுறாங்க. என்ன பில்டிங்காக இருக்கும்? நாங்கள் சொல்ல பார்த்தா இதரா இந்த பள்ளம் மாதிரி இடம் கொண்டு பார்த்தா நிப்பாட்ட வச்சாங்க. கேகே தெரியுது அடுத்திருக்கலாம். நிப்பாட்ட பிரேக் இவ்வளோ காய்ஸ் பள்ளம் மாதிரி, அதாவது நான் நினைக்கிறேன் பக்கத்தில் பெரிய சீமெந்து ஃபேக்ட்ரி இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க கேகே சீமெந்து ஃபேக்ட்ரி என்று. அதுக்கான கழிவுகள் போகிறதுக்காக இந்த இடங்களை வந்து ஒதுக்கினாங்களோ தெரியாது. ஏன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கால்வாய் மாதிரி அமைப்பு ஒன்று இருக்குது இந்த இடத்துல. வீடியில் அவடத்தை வச்சுக்கிறாங்க. இதுக்கடையும் போகலாம் அன்னைக்கு போகலாம் போலண்ணே. இதுக்கெல்லாம் போகலாம். ஆமினி பண்ண அப்படி வீட்டில் இப்போ மலையால் இறங்கி போகிற மாதிரி இப்படி இல்லை போகுது. கேட்பட்டுருக்கேன் பாரு யாமின். ஒரு கொஞ்சம் தூரத்தை மக்கள் பழக்கத்துக்கு விட்டு போட்டு மிச்சத்தை ஆமி இந்த கட்டுப்பாட்டுக்கு வச்சுருக்குறாங்கல்ல. கடப்படை இந்த கட்டுப்பாட்டுக்கு கிடாது இருக்கல. என்ன மச்சானுக்கு கடற்கரை பிரதேசம் தானடா, அந்த பயத்தால் அவங்க இப்படி வச்சிருக்கிறாங்க. ரெகுலர் ரெண்டு பார்த்து சொல்லிக்கிறா தெரியுங்களா? அந்த போட்டு அந்த இது போட்டு ஏடு ஆனால் இந்த ஹாபராக இந்த ஃபேக்ட்ரி இயங்கிட்டு போனோம்னா மைய பெரிய சிட்டியாக இருக்கும் இந்த இடமெல்லாம். நேரம் வாகனங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். அதே நேரத்தில் ஃபேக்ட்ரி இயங்க ஒரு பேர் வேலை செஞ்சாவிட இந்த நேரமும் பெரிய பெரிய கடைகள் குடியேற்றங்கள் எல்லாம் நடந்துருக்குறாங்க. இது ஒரு கோதாரியம் இல்லாமல் ஒன்றுக்கும் வேலை இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரியை வச்சுருக்குறாங்க. அது உக்கி நாசமாக போகுது. இதுல கதைக்கு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சி ஒன்று அடைக்கிறாங்களோ யாருக்கு தெரியும். சந்திர மாதிரி கதைக்கிற ஆக்களை வந்து விடத்தான் செய்வாங்க. அவனை விடாதீங்க, அவனை அடையுங்க. வன்மத்தை இவன் மேலே கத்துங்கன்னு சொல்லியும் ஒரு கூட்டம் இருக்குமாடா. இவங்க போலீஸ் மாதிரி வச்சு இப்போ சந்தேகம் கொண்டா எங்களை மறைச்சி பிடிச்சி பார்க்கலாம். அதான் அந்த பட்டி கொடுக்குற மாதிரி. 30 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல நிறைய குடியேற்றங்கள் இருந்ததாகவும் உள்நாட்டு போரின் பிறகு அவங்கெல்லாம் வந்து வேறு வேறு இடங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்து போனதாகவும் கதைகளும் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த இடத்த வந்து இராணுவம் வந்து தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட இடங்களை மட்டும் மக்கள் பாவனைக்காக விட்டுருந்தாங்க. அதன் பின்னர் சிறு சிறு குடியேற்றங்கள் வந்து இங்கே வந்திருக்கு. பெரும்பாலான இடங்கள் இன்று வரைக்குமே இராணுவத்தினோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. நீ இதுக்காகவே அப்படியே திரும்ப போறீங்க. ஃபேக்ட்ரி போகிறாங்க ரெகுலர் பார்த்தா நல்லா தெரியுதுடா.
ஆ ஃபுட் ரேசர் விழுந்துடாமாச்சி. 1950ஆம் ஆண்டு காலகட்டங்களில் யாழ்ப்பாணத்தில் சீமந்த தொழிற்சாலையை வந்து கொண்டு வந்தாங்க. அதுவும் காங்கேசந்துறையில். இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது சீமந்த தொழிற்சாலைன்னு சொன்னால் காங்கேசந்துறையில் உருவாக்கப்பட்ட இந்த சீமந்த தொழிற்சாலை மட்டும்தான். இந்த ஒரு சீமந்த தொழிற்சாலை வந்ததுக்கு பிறகு அந்த இடத்தோட மார்க்கெட் வந்து ரொம்பவே ஒரு வளமிக்க இடமா தான் வந்திருக்கு. ஏதோ ஒரு வகையால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இந்த சீமந்த தொழிற்சாலையால். 1950ஆம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த இடங்கள் மிகப்பெரிய ஒரு நகரமாக வந்து இருந்திருக்கு. மிகப்பெரிய கட்டிடங்கள் எந்த நேரத்திலே வந்து மக்கள் வழங்கக்கூடிய இடமா வந்து இருந்திருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு காங்கேசந்துறை சீமெந்து ஃபேக்டரியால். ஆனால் இன்றைக்கி பார்க்க போனால் எல்லாம் இடிஞ்சு விழுந்து பார்க்குறதுக்கே பேய் நகரம் மாதிரி இருக்கிற இந்த காங்கேசந்துறை சீமெந்து ஃபேக்டரி இன்றைக்கு இந்த மாதிரி காட்சி அளிக்குது. 1950ஆம் ஆண்டு காலகட்டங்களில் யாழ்ப்பாணத்தில் சீமெந்து தொழிற்சாலையை வந்து கொண்டு வந்தாங்க. அதுவும் காங்கேசந்துறையில். இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது சீமெந்து தொழிற்சாலைன்னு சொன்னால் காங்கேசந்துறையில் உருவாக்கப்பட்ட இந்த சீமெந்து தொழிற்சாலை மட்டும்தான். இந்த ஒரு சீமெந்து தொழிற்சாலை வந்ததுக்கு பிறகு அந்த இடத்தோட மார்க்கெட் வந்து ரொம்பவே ஒரு வளமிக்க இடமா தான் வந்திருக்கு. ஏதோ ஒரு வகையால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இந்த சீமெந்து தொழிற்சாலையால். 1950ஆம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த இடங்கள் மிகப்பெரிய ஒரு நகரமாக வந்து இருந்திருக்கு. மிகப்பெரிய கட்டிடங்கள் எந்த நேரத்திலே வந்து மக்கள் வழங்கக்கூடிய இடமாக வந்து இருந்திருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு காங்கேசந்துறை சீமெந்து ஃபேக்டரியால். ஆனால் இன்றைக்கி பார்க்க போனால் எல்லாம் இடிஞ்சு விழுந்து பார்க்குறதுக்கே பேய் நகரம் மாதிரி இருக்கிற இந்த காங்கேசந்துறை சீமெந்து ஃபேக்டரி இன்றைக்கு இந்த மாதிரி காட்சி அளிக்குது. உள்நாட்டு போர் துவக்கத்தின் காரணமாக இந்த சீமெந்து தொழிற்சாலை வந்து நிறுத்தப்பட்டு அதன் பின்னர் இன்றைக்கு இந்த மாதிரியான நிலைமையில் காட்சி அளிக்கிறது. 1990ஆம் ஆண்டுகளில் இலங்கை இராணுவத்தினருக்கும் எங்கள் விடுதலை புலிகளுக்கும் ஏற்பட்ட போரின் காரணமாகவே இந்த சீமெந்து தொழிற்சாலை வந்து கைவிடப்பட்டது. அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிகப்பெரிய பழமையான பில்டிங்கெல்லாம் இங்கேருந்து வந்த சீமெந்து வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து சேமித்து வைக்கக்கூடிய இடம்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மிஷினரி மாதிரி இருக்குது. நிறைய மிஷினரிலாம் போட்டிருக்கலாம். இதில் வந்து ஆட்கள் நடந்து போகக்கூடிய மாதிரிலாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. என்னோட சொல்லி தெரியலை. ஸோ எல்லாம் வந்து உக்கி போச்சு. இன்றைக்கு எஞ்சி இருக்கிறது இந்த ஃபேக்ட்ரி மட்டும்தான். இங்கெல்லாம் பார்த்தீங்களா பெரிய இதுவும் ஃபேக்ட்ரி மாதிரி தான் கிடக்கு. இருந்தாலும் எங்கையில் பாலடைஞ்ச நிலைமையில் காணப்படுது. இங்கே வந்து ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது. ஒரு புதுப்பிக்காமல் அப்படியே அந்த நிலைமையில இருக்கேண்ணே. பெரிய பில்டிங் ஒரு பெரிய ஃபேக்ட்ரின்னு வச்சுருக்கு. இங்கே வேறு பெரிய பரப்பளவில் வச்சு கட்டியிருக்காங்கடா. மேலே கேடர்கள் தண்டவாளங்கள்லாம் கட்டியிருக்காங்க. பொலிசன் இது என்ன இடம்டா? எஸ் காங்கேசந்துறை. இது வந்து காங்கேசந்துறை போலீஸ் ஸ்டேஷன். அந்த நேரங்களில் எல்லாம் இந்த இடங்கள் வந்து தமிழாக்களோட கட்டுப்பாடெலாம் இருந்தது. இப்போ பார்க்க போனால் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லா இடத்துலையும் போனால் இருக்கிறது தான். அதே நேரத்தில் இது வந்து கேகே ஸ்பெஷல் சைட் தான் இது. இப்போ பார்க்க போனால் இங்கே இருக்கிற முக்கால்வாசி இடங்கள் வந்து இலங்கை இராணுவத்தினோட கட்டுப்பாடுலாம் இருக்குது. அதை நாங்கள் சொல்லியே ஆகணும். யூனியன் இது வந்து தெல்லிப்பளை. இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் தெல்லிப்பளைக்கு. நாங்கள் தெல்லிப்பளைக்கு வந்து ஒரு கடையில் டீ குடித்தாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த டீ கடை தான் அங்கால் இருக்குது. அந்த வீடியோ பண்ணி சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் பை காய்ஸ்.